நண்பர்களே, இன்னைக்கு நமக்கு விதி விரட்டி விரட்டி அடிச்ச நாள். ரைட். ஆல் அவுட் ஆஃப் எனிவே வீட்ல இருந்தபடியே ப்ராப்பரா டயட் இருந்து கேலசனிக்ஸ் மூலியமா பாடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ற சேலஞ்ச் இன்னைக்கு நாள் 8. எப்பவும் போல குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முட்டைய பாயில் பண்ணிடுவோம்னு முட்டைய பாயில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ பாயில் பண்ணிட்டு மணமண காஃபிய குடிச்சிட்டு, குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாயில் பண்ண முட்டைய ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ முட்டையெல்லாம் ரெடி பண்ணி அத சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம காலேஜுக்கு கிளம்பியாச்சு. காலேஜுக்கு நான் கிளம்புனது லேட்டு. அங்க போய் பார்த்தீங்கன்னா, பஸ் அதுக்கு மேல லேட்டு. எப்படியோ ஒரு வழியா பஸ் வந்துச்சு. அடிச்சு புடிச்சு ஏறி காலேஜுக்கு ரீச் ஆயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, காலேஜ் இன்னைக்கு சீக்கிரமா முடிஞ்சுட்டு, திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைய ஆப்பு நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை காலி ஆயிட்டு. சரி இருந்த 2 முட்டையும் ஆஃப் பாயில் போட்டு வாயில போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆப்பு நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து கீழ விழுந்தது இன்னைக்கு தான் வேலை காமிச்சுச்சு. ரிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சரி ரிஸ்ட்ல பெயினா இருக்கே, பேரலட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணுமேன்னு பேரலட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணா, ஆப்பு நம்பர் 3 பேரலட்ஸும் உடைஞ்சு போச்சு. ப்ரோ எனக்கு தெரியாம வருது. சரி இதையெல்லாம் தாண்டி வெயிட்டட் கேலசானிக்ஸ் பண்ணலான்னு வெயிட்டட் பெல்ட் எடுத்தா பார்த்தீங்கன்னா, அதுவும் அறுந்து போயிட்டு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்னைக்கு என்னடா விதி நம்மள விரட்டி விரட்டி அடிக்குதுன்னு மைண்ட் வாய்ஸை போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படியே தமுத்தி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஸோ வெயிட்டட் புல்லப்ஸும் வெயிட்டட் டிப்ஸும் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம வீட்டில் ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள விடுறதுக்கு சொன்னாங்க. அப்படியே நம்ம முட்டையை வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா முட்டையை வாங்கிட்டேன். வாலிஃபெல்லாம் முட்டையை பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு முட்டையும் சிக்கனையும் ரெடி பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இன்னைக்கு டேவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ see you next day guys.